வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை பரந்தூர் விமான நிலைய திட்டமானது கைவிடப்பட்டதை தொடர்ந்து சென்னைக்கான 2வது விமான நிலையம் மற்றும் தற்போதைய போக்குவரத்து நிர்வாகம் தொடர்பாக இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் AAI மற்றும் தமிழக அரசு இணைந்து எடுத்து வரும் அடுத்த கட்ட திட்டங்களின் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்த திட்டத்திற்கான விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்படாத வகையில் சென்னைக்கு அருகில் 2வது விமான நிலையம் அமைப்பதற்கான புதிய மாற்று இடங்களை அடையாளம் காணும் பணியில் தமிழக அரசு மற்றும் AAI ஈடுபட்டு வருகின்றன. புதிய விமான நிலையம் உருவாகும் வரையிலான இடைப்பட்ட காலத்தில் விமான போக்குவரத்தை சமாளிக்க தற்போது இயங்கி வரும் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. மீனம்பாக்கத்தில் புதிதாக டெர்மினல் 5 அமைத்து ஆண்டுக்கு கூடுதலாக 2 கோடி பயணிகளை கையாளும் வகையில் AAI உடன் இணைந்து திட்டமிடப்பட்டு வருகிறது. மேலும் ஏற்கனவே நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பணிகள் நிறைவடையும் போது 3.5 கோடி பயணிகளையும், டெர்மினல் 5 பயன்பாட்டிற்கு வரும்போது ஆண்டுக்கு சுமார் 5.5 கோடி பயணிகளையும் கையாளும் நிலைக்கு மீனம்பாக்கம் விமான நிலையமானது உயர்த்தப்படும். மேலும் புதிய மாற்று இடத்தை AAI தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு செய்து ஒப்புதல் அளித்த பிறகே புதிய விமான நிலையத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.